நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்லியிருக்காரு, மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு. எந்த காரணத்தை கொண்டு நான் தாழ்ச்சி அடைவதே கிடையாது. என் தேவையை சந்திப்பார்னு சொல்ல சந்திப்பார். இன்னைக்கு பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு முழு நஷ்டத்தில் இருக்கிறான், இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கலாம், இன்னைக்கு தோல்வியில் கிடக்கலாம், இன்னைக்கு கீழே கிடக்கலாம், இன்னைக்கு அழிஞ்சு போய் கிடக்கலாம். ஆனால் செத்து போன கற்பத்திலிருந்து, செத்த சரீரத்திலிருந்து ஜனத்திரளை உண்டாக்குகிற தேவன், ஜாதிகளை உண்டாக்குகிற தேவன், ராஜாக்களை எழுப்புகிற தேவன் ஆபிரகாமின் தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் சதா காலமும் உள்ள என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். நான் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஜெபம் பண்ணுவாங்க. வசனம் ரொம்ப முக்கியம். அப்ப ஜெபமும் அர்த்தம் உள்ளதா இருக்கும். ஆபிரகாமின் தேவன் என் வாயிலிருந்து வரும்போதெல்லாம் இதை தான் நினைக்கிறேன் நானு. ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? முடியாதுங்கிறதெல்லாம் சாத்தியமாக்குகிற அற்புதமானவர். அவர் தான் ஆபிரகாமின் தேவன். அப்போ ஆபிரகாமின் தேவனே வாயை திறந்து சொல்லும் போதே என் உள்ள என்ன சொல்லுது? முடியாதுன்னு உலகம் சொல்லுது, நடக்காதுன்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு நடக்கும்னு. நான் கர்த்தர் பக்கத்துல இருக்கிறேன், கர்த்தரை நான் நம்புகிறேன். உலகத்துக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம், ஆனா உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை மேலானதாய் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். செத்த சரீரமுடையவனை எடுத்து, செத்த கற்பமுடையவளை எடுத்து, திரட்சியான ஜனத்தை, ஜாதிகளை உண்டாக்குகிற தேவன், ராஜாக்களை பிறக்க பண்ணுகிறவர். உங்களுடைய நஷ்டத்தை எடுத்து, உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து, உங்கள் தாழ்வான நிலையை எடுத்து, உங்களுடைய தோல்வியை எடுத்து, நீங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் எடுத்து, அதன் மத்தியிலிருந்து விசுவாசத்தை கொண்டு தம்முடைய வல்லமையினால் காரியங்களை மாற்ற மாட்டாரா? நான் சொல்லுகிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு, அதன் பேரில் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு உங்கள் சூழ்நிலையில தலைகீழாக மாற்றக்கூடிய தேவன் அவர்.